ஹலோ ஏஎல்டிவி வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சினிமேன் அப்டேட்டில் ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்குறதுக்கு இருக்கோம். ஃபஸ்ட் அப்டேட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியாக இருக்க படம் தான் வேட்டையன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கே அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா சூப்பராக ஒரு பெப்பியான ஒரு கேரளா ஸ்லாங்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் அதோட பீட்டு மட்டும் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு சாங் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பீட்டை நான் அடுத்து காமிக்கிறேன். இதோட லிரிக்கெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்புவும் விஷ்ணு எடவனும் சேர்ந்து தான் இதுக்கு லிரிக் எழுதியிருந்தாங்க. மறைந்த நம்ம மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸை ஏஐ பண்ணி இதில் கொடுத்துருந்தாங்க. உண்மைக்கே அதுவுமே சூப்பராக ஒரு பீட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது அப்டேட்டாக நம்ம கோட் படத்தில் இருந்து தான் பார்க்க போகிறோம். தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் என்ன தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்தாலும் படம் சரியில்லை, படத்தில் கதையே இல்லை, டிஏஜிங் சரியாக பண்ண தெரில, கேமியோ அப்பீரியன்ஸ்லாம் தேவையில்லாமல் கொடுத்து வச்சுருக்காங்க, பாட்டு இந்த படத்துக்கு வச்சிருக்கவே தேவையில்லை அப்படின்னு 1008 கமெண்ட்ஸ் சொன்னாலும் ஒன் மேன் ஆர்மி மாதிரி விஜய்க்காக நான் இந்த படத்தை பார்க்கலான்னு இன்னும் தியேட்டரில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டிக்கெட் இன்னும் நமக்கெல்லாம் கிடைக்காம தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நாளில் ஓடிடியில் வரப்போகுது. ஓடிடியில் வரப்போகிறது என்னடா பெரிய அப்டேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஓடிடியில் அந்த 3 மணி நேரம் 3 நிமிஷம் டியூரேஷன் மட்டும் வரப்போகிறது கிடையாது. இந்த படத்தை லென்த்தாக எடுத்துட்டோம், பாதி சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த படத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருப்பார். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது டெலீட் பண்ண பல சீன்ஸையுமே இந்த படத்தில் இணைச்சி தான் ஓடிடியில் விட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இந்த டியூரேஷன் இருக்குது. அவ்வளோ பெரிய படமாக விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி விட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம் சேர்த்து இந்த படத்தை 3 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட ஓடிடியில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது அப்டேட்டாக நம்ம சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்க படம் தான் கங்குவா. இது வருமா வராதா, இந்த மாதம் வருமா இல்லை அடுத்த மாதம் வருமானு 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நவம்பர் மாதம் இவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. மேபி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி வந்துடும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. இந்த கங்குவாவை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. 4 வீக்ஸ் ரூலில் வாங்கியிருக்காங்க இல்லை 8 வீக்ஸ் ரூலில் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 8 வீக்ஸ் ரூலில் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படம் 2 மாதம் கழிச்சு தான் ஓடிடியில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த அப்டேட்டாக நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த படத்தோட ட்ரெய்லரை போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அரவிந்த் சாமி கிராமத்துக்கே வராத ஆள் மாதிரியும் கார்த்தி கிராமத்திலேயே வாழ்ந்து கிராமத்து ஸ்லாங்லேயே பேசுகிறவர் மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. இந்த படம் இப்படி தான் நகரப்போகுது, இவங்க 2 பேருக்குள்ள நட்பு வருதா, பகையாளி ஆகிடுறாங்களா அப்படின்றது மாதிரி தான் இந்த கதை நகரும் அப்படின்னு பல பேரால் எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வர 27ஆம் தேதி தான் இந்த படம் வரப்போகுது. இது மட்டும்தான் வருதா கோட்டு மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த படத்தோட கிளாஷ் ஆகிறதுக்கு தேவரா வரப்போகுது. கடைசி அப்டேட்டாக நம்ம கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் சூர்யா 44. இந்த படம் கேரளாவில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏற்கனவே ஸ்ரீயா சரண் ஒரு சாங்குக்கு கேமியோ பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு அப்டேட்டாக நம்ம ராயன் படத்தில் நடித்த காளிதாஸ் ஜெயராம் இந்த படத்தோட இணையிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ராயனை பற்றி இழுக்கிறியாடான்னு சொல்லும்போது அந்தளவுக்கு மட்டி சட்டி கேரக்டர் கொடுத்துருவாங்களா இல்லையான்னு தெரியலை. இதில் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நான் போய்க்கிருந்தேன். இந்த மாதிரி சினிமா அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.